இந்த மாதத்தின் இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் உங்களோடு கூட சொன்னேன், கர்த்தரோ உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. கர்த்தரோ, ஆமா, இந்த ஆண்டினுடைய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. ஜீவிக்கிற ஆண்டவர் உண்மை உள்ளவர். ஆமென். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி உங்களை பாதுகாத்து உடைய எல்லா தேவையும் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஆமா, அதேதான் சீஷர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் அதை செய்தார். ஆமென். உங்களுக்குள்ள உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமை இருக்கிறது. இந்த காலையிலும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும்படிக்கு என்னோடு கூட 1 பேதுருவின் புத்தகத்தில் the book of 1 Peter, ஆமென், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின முதல் நிருபத்தில் 1 பேதுரு 1வது அதிகாரத்தினுடைய 3-4வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். If you have your Bibles, I would like you to just turn your Bibles to 1 Peter chapter 1 verses 3 and 4. ஆமென். 3-4 ஆகிய வசனங்களை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொண்டு நம்ம சேர்ந்து வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு, உங்களுக்கு நான் அன்னைக்கு மாதிரியே திரும்ப பேஜ் நம்பர் சொல்ல நினைக்கிறேன்ல, 317 பேஜ் நம்பர் 317 புதிய ஏற்பாட்டில். எங்கெங்க தேடாதீங்க, என்னோடு கூட இந்த வசனத்தில் கையை வச்சிங்க. இதில் தான் நான் உங்களோடு கூட சற்று கொஞ்சம் நேரம் பிரசங்கிக்க இருக்கிறேன். அதனால் என்னோடு கூட நம்ம திரும்ப ஒரு முறை வாசிக்கலாமா? எல்லாரும் வாசிக்கலாம். 3-4வது வசனத்தை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படிக்கு தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். திரும்ப ஒரு முறை வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படிக்கு தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அல்லேலூயா. மிகுந்த இரக்கத்தின்படியே. ஆமென். முக்கியமான ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு இன்றைக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த வசனத்தில் 4வது வசனத்தில் ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படிக்கு. அல்லேலூயா. எதுங்க? ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படிக்கு இயேசு, ஆமென், ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படிக்கு அவர் உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. ஆமா, ஜீவனுள்ள நம்பிக்கை. இங்கிலீஷ்ல வாசித்தீங்கன்னா லிவிங் ஹோப் உண்டு. there's one translation which says blessed hope. இன்னொரு மொழியாக்கம் சொல்கிறது ever living hope. ஆமென். நித்தியமாய் அழியாத ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாக்கும்படிக்கு இயேசு உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனையோ பேர், நான் அடிக்கடி சொல்றது உண்டு, எல்லா இடத்துல சுவிசேஷ கூட்டம் போனாலும் சரி, எங்க போனாலும் தைரியமா சொல்லுவேன், எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்தில் தோன்றினார்கள், நற்கிரியைகளை செய்தார்கள், பல காரியங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுத்தார்கள், சொன்னது அநேகர் செய்திருக்கிறாங்க. அதனால தான் அவருடைய வாழ்க்கைகளை இன்றைக்கு கொண்டாடுகிறார்கள், அவர்களை ஒரு தலைவர்களாய் பார்க்கிறார்கள். ஆனால் இயேசு மாத்திரமே நித்திய ஜீவனை உண்டாக்கும்படிக்கு இன்றைக்கும் சொன்னதை சொன்னபடியே செய்து முடித்தார். ஏன்னா அவர் சொல்றாரு, நானே வழியும், சத்தமா சொல்லுங்க, நானே வழியும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அன்னைக்கு சொன்னாரு. சொன்னபடியே அவர் திரும்ப உயிரோடு கூட எழுந்து அது எதை சொன்னாரோ அந்த நித்திய ஜீவனை, ஆமென், எவர் லிவிங் ஹோப், ஆமென், அந்த நித்திய ஜீவனை உண்டாகும்படிக்கு, அது மாத்திரமல்ல ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாக்கும்படிக்கு அவர் உயிரோடு கூட எழுந்தார். மானிட்டர்ஸ் கொஞ்சம் கொடுங்கப்பா. நித்திய உடன்படிக்கை உண்டாக்கினார். அல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு முன்பாக நான் படிக்கிற நாட்களில், படித்து கொஞ்சம் முடிச்ச ஒரு நாட்களில், இந்த சோஷியல் ஒர்க் அது கொஞ்சம் எங்களுடைய சப்ஜெக்டில் இருந்ததுனால நான் ஒரு கிராமத்துக்கு, இங்கே செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு போயிருக்கும் பொழுது, செங்கல்பட்டு பக்கத்தில் தான் கிராமத்துக்கு போயிருக்கும் பொழுது, அது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பின்தங்கின ஒரு கிராமம். வேறு ஒரு நிறுவனம் அதை எடுத்து செய்தார்கள். அதாவது அங்கே போய் கொஞ்சம் சில அந்த அந்த ஊரில் ஏதாவது சில காரியங்களை செய்யணும்னு சொல்லி இப்படி ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு போய் செய்கிறது அநேக கல்லூரிகளில் வழக்கம். கொண்டு போகும்போது அவங்க எல்லாரும், அந்த கிராமத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும், நாங்கள்லாம் சென்னை பட்டணத்திலிருந்து, இந்த சென்னையிலேருந்து வந்தோம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு, அவங்க முதல் கேட்ட கேள்வி, நம்ம காலம் சென்ற ஐயா எம்ஜிஆர் இருந்தாங்க இல்லையா, அவர் எப்படி இருக்கிறாரு, உயிரோடு இருக்கு, எப்படி நல்லா இருக்கிறாரா அப்படின்னு எங்களை பார்த்து கேட்குறாங்க. அவங்க நினச்சிருந்தாங்க நம்ம ரொம்ப அவர்கிட்ட ரொம்ப சென்னைனாவே ரொம்ப க்ளோஸாக இருப்போம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப உற்சாகமாக இல்லைன்னு கேட்டாங்க.
ஆனால் அப்போ அதுக்கு முன்னாடி அவர் மரிச்சிட்டாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு? மரிச்சிட்டாரு. அவங்களுக்கு அது கூட தெரியவே இல்லை. நாங்கள் அவர்கிட்ட சொன்னா, இல்லைங்க அவர் மரிச்சு கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவங்க நம்பவே இல்லை. இந்த கிராமத்தில் இருக்க ஒருத்தர் என்ன பண்ணல, நம்பல. அவங்க சொல்றாங்க, அதில் கொஞ்சம் சில அம்மா மாதிரிலாம் சொன்னாங்க, அது எப்படிங்க சாவாரு, 10வது மாடியிலிருந்து அவர் குதிச்சு இருக்கிறாரு, எவ்வளவு பெரிய பெரிய சண்டையெல்லாம் போட்டுக்கிறாரு, கப்பல்ல கூட போய் என்ன பண்ணிருக்காரு, எதையோ பண்ணிக்கிறாரு, நீங்க எப்படி அவர் செத்துட்டாருன்னு சொல்லி நாங்க நம்ம தப்பா பேசின மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. பாருங்க, ஏனென்றால் இன்றைக்கு அவர் மரிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கூட கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க, இன்னும் நம்பிட்டு இருக்கிறவங்க சிலர் இருக்கிறாங்க. அவர் உயிரோட தான் இருக்கிறாருன்னா படங்களை வச்சுக்கிட்டு வீட்டுல. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்றால், அவர் வாழ்ந்தார், நற்கிரியைகளை செய்திருக்கிறார், நற்கிரியைகளை செய்திருப்பார் நிச்சயமாய், அவர் சொன்னபடி சில காரியங்களை செய்திருக்கிறார். ஆனால் அவருக்கு நியமிக்கப்பட்ட அந்த வாழ்க்கை கொஞ்ச நாள் அப்படின்றத முடிச்சுட்டு அவ்வளவுதான், அவர் ஹிஸ்டரியா மாறிட்டாரு. ஆனா இயேசு அப்படி அல்ல. அவர் மரித்தார், உயிரோடு எழுந்தார், எதை சொன்னாரோ அதை இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சில தலைவர்கள் இந்த உலகத்தில் தோன்றி அவர்கள் சொன்னதை சில காரியங்களை செய்துட்டு அவர்களுடைய நியமிக்கப்பட்ட அந்த ஓட்டத்துல நல்ல நல்ல ஊழியக்காரர்கள்லாம் கேட்டிருக்கிறோம், பெரிய பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர். அவளுக்கு நியமிக்கப்பட்ட அந்த ஓட்டத்தை கொஞ்ச நாள் ஓடி அவங்க என்ன பண்ணாங்க, காலங்களை முடிச்சாங்க. இந்த ராஜசேகர் ரெட்டி அப்படின்னு சொல்லி, அது ஆந்திர பிரதேஷ் ரெண்டும் ஒன்றா இருந்தது, தெலுங்கானாவும் ஆந்திர பிரதேஷ். அந்த நாட்களில் அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அப்போ ஒரு அலுவலாய் அவர் டெல்லிக்கு போகும்பொழுது ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ்ல இறந்துட்டாரு. அவர் செத்துட்டாருன்னு கேள்விப்பட்டு நான் வாசித்த எனக்கு அந்த நியூஸுடைய ஞாபகம் இன்றைக்கு இருக்குது. 122 பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. அவர் இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டு, அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சராக இருந்தார். அது இல்லாம இன்னும் கூட நிறைய பேர் அங்க என்ன பண்ணாங்கன்னா தற்கொலை செய்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆனால் பாருங்க, ஏன் இதெல்லாம் சொல்ற அப்படின்றால், இப்படி அநேக தலைவர்கள் தோன்றி ஒரு சின்ன நம்பிக்கையை ஏற்படுத்தினபடினால ஜனங்கள் அவர்களுக்கு பின்னால் என்ன பண்ணாங்க, அவர்களை பற்றி கொண்டிருந்தார்கள். நான் பிரசங்கிக்கிற இயேசு, இந்த காலையில் உங்களோடு கூட சொல்ற இயேசு உயிரோடு எழுந்தார் என்று சொல்ற இல்லையா, அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஜீவிக்கிறதுடைய நோக்கம் என்னவென்றால் எவர் லிவிங் ஹோப். எனக்கு என்ன பண்றாரா, அவரு ஜீவனுள்ள நம்பிக்கையை தரும்படிக்கு அவர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, இன்றைக்கு என்ன பண்ணார்? ஏன்னா சீஷர்களே அதை நம்பவில்லை. சீஷர்களே என்ன பண்ணல, ஒருமுறை ஆண்டவர் பிரசங்கிக்கும் பொழுது சொல்றாரு, என் நாட்கள் கொஞ்சம் தான், நான் மரிச்சிருவேன், அதனால என்ன பண்ணுவேன், நான் சிலுவை கொண்டு போடுவேன், நான் என்ன பண்ணுவேன், என்னை சிலுவையில் அறைவாங்க, நான் உயிரோடு. இதெல்லாம் பேதுரு நம்பவே இல்லை. கூட்டு போயிட்டு திட்டுறாரு. வசனத்துல வாசிங்கன்னா, அவரை கடிந்து கொள்ள துவங்கினான் என்று வசனம் சொல்லுது. பேதுரு என்ன பண்ணலாத நம்மள. அவர் சொல்றாரு, என்ன நீங்க இப்படிலாம் பேசுறீங்க, உங்களை யார் சொல்றது சாவை பத்தி பேச சொல்றதுன்னு. ஏசாமி சொல்றாரு, அப்பால போ சாத்தானே, நான் என்ன செய்யணும் போத, நீ எதுக்கு நான் தடுக்க பார்க்கிறேன் அப்படின்ற மாதிரி. அப்போ நிறைய, ஏன்னா அதனாலதான் பாருங்க, அவர்களுடைய நம்பிக்கை எவ்விதமாய் அசைக்கப்பட்டது என்பதை பார்க்க வேண்டும் என்றால், லூக்கா 23 அதிகாரங்கள் 24 23 அதிகாரத்தில் வாசிக்கிறா, அவர் உயிரோடு எழுந்துட்டாரு. 2 சீஷர்கள் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. எம்மா ஊர்ல என்ன பண்றாங்க, 2 சீஷர்கள் நடந்து போறாங்க. அவங்களோட நம்பவே முடியல, அவர் எப்படி மரிப்பாரு. ஏன்னா அவர்கள் கண்கூடாய் அவர் செய்த அற்புதங்களை பார்த்தார்கள். அல்லேலூயா. அவர் செய்த அற்புதங்களை பார்த்தார்கள். அவர் பேசினா இயற்கை அசைவாடினதை பார்த்தார்கள், இயற்கை அமைதலா இருக்கிறதை பார்த்தாங்க. அப்ப நினைச்சாங்க, இவர் நித்தியமா இருப்பாரு, இவர் சாவலாம் மாட்டார், சும்மா சொல்றாரு அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. ஆனால் எது நியமிக்கப்பட்டதோ அதை என்ன பண்ணார், அவர் செய்து முடித்தார். ஏனென்றால் எனக்கு உங்களுக்கு நித்திய ஜீவனை தரும்படிக்கும், ஆமென், ஜீவனுள்ள நம்பிக்கையை பிறப்பிக்கும்படிக்கு இயேசு இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என்னதுங்க, ஜீவனுள்ள நம்பிக்கையை பிறப்பிக்கும்படிக்கு இயேசு உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வசனத்துல 4வது வசனத்துல திரும்ப வாசிக்கும் பொழுது என்னோடு கூட சற்று கவனிங்க. பக்கத்துல சொல்லுங்க, நம்ம வாசிக்கலாம்னு சொல்லுங்க. நம்ம வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிக்கலாம்னு சொல்லுங்க. நான் தான் சொன்னல, அவங்க கோச்சி நானே என் மேல போட்டுருங்க. அவர் தாங்க சொல்றாரு, நான் சொல்லுங்க அப்படின்றீங்க, பரவாயில்ல, என்ன திட்டட்டும், பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க, எல்லாரும் வாசிக்கலாம். 4வது வசனத்தில் சொல்றாரு, இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படிக்கு தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் உயிர்ப்பித்தார், ஜெனிப்பித்தார், ஆமென், உயிர்ப்பித்தார். அல்லேலூயா.
அந்த அந்த உயிர்த்தெழுதனால நானும் உயிராக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதனால என்ன பண்ணிருக்கிறேன்? நானும் உயிரோடு கூட தான் இன்னைக்கு இருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க அவருடைய உயிர்த்தெழுதனாலே நானும் உயிரோடு இருக்கிறேன்? கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க. சொல்லலாம் பரவாயில்ல, சொல்லுங்க. எனக்கு அவங்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க. சொல்லலாம் நம்மளும் இந்த வார்த்தையை. நான் என்ன பண்றேன்? இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் மரித்திருந்தால் நம்ம வாழ்க்கையில நம்பிக்கையே கிடையாது. அல்லேலூயா. எல்லா தலைவர்களை போல சொல்லி அந்த வாழ்க்கை அதோடு கூட முடிஞ்சிட்டு இருக்கும். ஆனால் இயேசு உயிர்த்தெழுதபடினாலே அந்த உயிர்த்தெழுதல் நம்பிக்கை எனக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. இது இவ்வளவு பேசுறதுக்கு அப்புறமும் இயேசு கிறிஸ்துனுடைய கல்லறை அண்டையில இந்த அம்மாமாருங்க போயிட்டு என்ன பண்றாங்க? அதை போய் சுத்தம் பண்ணி அதை எப்படியாவது கொஞ்சம் சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவள் செய்யும் பொழுது இயேசு அங்க நிக்கிறார். என்னோடு கூட இந்த வசனங்களை கட்டுறதுக்கு பாருங்க. இயேசு அங்க இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தினுடைய 20ஆம் அதிகாரங்கள 4 சுவிசேஷங்கள் இந்த உயிர்த்தெழுதலை குறித்து அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் விசேஷமாய் இந்த வசனத்துக்கு ஒப்பீடாக யோவான்ல 20ஆம் அதிகாரத்தில் சற்று சில வசனங்கள் உங்களுக்கு சுட்டி காட்டலாம் என்று கர்த்தர் ஏவினதை உங்களோடு கூட காண்பிக்கிறேன். 20ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்துல இல்ல 14 வாசிக்கலாம். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தால். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு கூட நிறைய பேருடைய கேள்வி, அது எப்படிங்க உயிரோடு எழுந்திருப்பாரு? அது எப்படிங்க சாத்தியமா அப்படின்னு இன்றைக்கு என்ன பண்றாங்க? ஒரு குரூப் என்ன பண்றாங்க? சொல்றாங்க அதெல்லாம் இல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்ல நிறைய பேர் என்ன பண்றாங்க? விவாதிக்கிறார்கள். ஆனால் நிச்சயமா இன்றைக்கு சரித்திர பூர்வமாக, ஆமென், இன்றைக்கும் அவருடைய உயிர்த்தெழுதல் இந்த வேதாமத்துல, ஏனென்றால் பவுல் அதை கண்கூடாய் பார்க்கவே இல்லை. பவுல் சவுலா இருந்தவர். அவர் என்ன பண்ணாரு? இயேசுன்னு பேர் சொன்னாவே, இயேசுன்னு சொன்னாவே அவர்களை துன்பப்படுத்துகிறது அவருக்கு பிடிக்காத ஒரு காரியமாக இருந்தது. ஆனால் அந்த சவுல் ஆண்டவரால் தொடப்பட்ட அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவருடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை தான் அவர் திரும்ப திரும்ப பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார். அல்லேலூயா. யாரெல்லாம் உண்மையா நம்புறோமோ அவர்களுடைய இருதயங்களுக்குள்ள அந்த ஜீவன் உயிரோடு கூட மாறி விடுகிறதால், அல்லேலூயா, அவர் உயிர்த்தெழுந்த அந்த நம்பிக்கை நமக்குள்ள பிறக்கும். இந்த அம்மா பாருங்க, கூட தான் இருந்தாங்க. ஏன்னா கண் முன்னாடியே அவர் மரிக்கிறதை, அவர் சிலுவையில் அடைக்கப்பட்டு அவரை கொண்டு போய் கல்லறைக்குள்ள வச்சு பூட்டுறதெல்லாம் பார்த்ததுனால அவங்க என்ன பண்றாங்க? அங்க சுத்தம் பண்ணி நின்று கொண்டிருக்கும் பொழுது இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவரை என்ன பண்ணல? இயேசு என்று அறியாதிருந்தால். அப்ப இயேசு கேட்கிறாரு, ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? அல்லேலூயா. என்ன அர்த்தம்? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுக்கும்படிக்கு தான் என்ன பண்றேன்? உயிரோடு கூட எழுந்தேன். அல்லேலூயா. அப்ப அவரை பார்த்து கேட்கிற கேள்வியாதான், ஏன் அழற? யார என்ன பண்ற? தேடிக்கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. அந்த வீட்டுக்குள்ள அவங்க இருந்தவங்க எல்லாம் கலங்கி போயிருக்கிறார்கள். அதனால்தான் திரும்ப திரும்ப இந்த வசனத்தை சற்று நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அவர் உயிர்த்தெழுதினாலே, மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாகிய ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படிக்கு தமது மிகுந்த இரக்கத்தின்படி என்ன பண்ணாராம்? நம்மை மறுபடியும் அவர் ஜெனிப்பித்தார். அல்லேலூயா. 3 காரியங்களே இந்த வசனத்தினுடைய இருக்கிறதை இந்த காலில் உங்களோடு கூட சொல்லி, ஆமென், நாம் அதை நம்பி இந்த இடத்துல இருந்து கடந்து போனால் நிச்சயமா அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. முதலாவதாக என்னோடு கூட அந்த வசனத்தில் இருக்கிற அந்த வார்த்தையை பார்ப்பீர்கள் என்றால், ஆமென், அழியாததும். அல்லேலூயா. என்னதுங்க? அழியாதது. அல்லேலூயா. இது அழியாது. அதுதான் சொல்றார். ஏற்கனவே அவர் சொன்னார், மரணத்துக்கு முன்பாகவே அவர் சொல்றாரு. இதே யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தினுடைய 14ஆம் அதிகாரங்களிலே அவர் சொல்றாரு. பாருங்க, நான் இந்த உலகத்துக்கு வந்தது, ஆமென், நான் வந்தது எல்லாம் என்னதுங்க? எல்லாம் ஒரு காரணத்துக்காய் வந்தேன். 27ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 14:27 அதே யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே என்ன பண்றேன்? உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் என்ன பண்ண வேண்டாம்? கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. இது இயேசுனுடைய ஒரு பிரசங்கம். எப்படி சொன்னாரோ அப்படியே மரித்தார். மரித்த பிற்பாடு உயிர் தெழுந்து விட்டார். உயிர் தெழுந்தாலும் இந்த சீஷர்கள் என்ன பண்றாங்க? கலங்கி கொண்டிருக்கிறாங்க. வாசிங்கன்னா 19ஆம் வசனத்தில், 20ஆம் அதிகாரத்துடைய 19ஆம் வசனத்துக்கு வாங்க. அதை யோவான்ல வாசிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்று தினமே சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடி இருந்த இடத்துல யூதர்களுக்கு பயந்ததினாலே
கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு என்னன்றாரு? சமாதானம் என்றார். அல்லேலூயா. அவருடைய உயிர்த்தெழுதலினாலே, திரும்ப அந்த 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் வாசிக்க, உயிர்த்தெழுதினாலே God had established permanent peace. அல்லேலூயா. ஜீவனுள்ள நம்பிக்கை எனக்கு ஏன் இருக்கு தெரியுமா? நிரந்தரமான சமாதானம் என் வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த காலையில் ஆண்டவர் உங்களுக்கு அதை தருவாராக. ஒருவேளை போராடி கொண்டிருப்பீர்கள் என்றால், ஒரு சூழ்நிலையோடு கூட போராடி இருப்பீங்கன்னா, உயிர்த்தெழுந்த நாளின் காலையில் ஆண்டவரை ஆராதிக்கும்படிக்கு வந்திருக்கிற உங்களை கவனிக்கிற உங்களோடு கூட சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நிரந்தரமான சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அழியாத ஒரு சமாதானம். அதனால சார் அழியாததும் ஆகிய, அப்ப எது அழியாது? சமாதானம் ஒரு நாள் நம்ம விட்டு போகவே போகாது. நம்புறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க. இல்லைன்னா கரங்களை தட்டியோ அவரை உற்சாகமாய் மகிமைப்படுத்தி சொல்லுங்க, என் வாழ்க்கையில இருந்து எடுக்க முடியாதது கர்த்தர் கொடுக்கிற சமாதானம். 4 பேர் வாயை திறந்து சொல்லுங்க, என் வாழ்க்கையிலிருந்து எடுக்க முடியாதது கர்த்தருடைய சமாதானம். ஏன்னா சொல்றாரு, இது நீங்களா சம்பாதிக்கிற காரணம் கிடையாது, நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு விட்டு போகிறேன். அல்லேலூயா. ஜனங்கள் அதை மறந்துட்டாங்க, சீஷர்கள் அதை மறந்து விட்டார்கள். யூதர்களுக்கு பயந்து ஒரு அறை பூட்டப்பட்டிருக்கிறதுக்குள்ள கலங்கி கொண்டிருக்கும் பொழுது அவர் நடுவில் வந்து சொல்றாரு, நம்ம சார் முதல் வார்த்தை அவர்களை பார்த்து அழாதேன்னு சொன்னதே இயேசு அவர் இடத்துல வந்து சொல்றாருங்க. 19ஆம் வசனத்துல வாசி இருக்கிறோம், உங்களுக்கு அல்லேலூயா. எத்தனை பேர் சத்தம் போட்டு சொல்ல போறீங்க? சமாதானத்தை யாரும் பறிக்கவே முடியாது. உயிர்த்தெழுந்த இயேசு கொடுக்கிற ஜீவன் நம்பிக்கை என்னவென்றால் என்னுடைய சமாதானம். 10 பேர் பேசுங்க, 20 பேர் பேசுங்க. யாரெல்லாம் இந்த உயிர்த்தெழுந்த நாள் காலையில நீங்க சொல்றீங்களோ அது உங்க வாழ்க்கையில முத்திரை பதிக்கப்படுவதாக, நிலைப்படுவதாக. உன் சூழ்நிலை பயங்கரமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு காலையில I want you to declare, open your mouth and say, God, by your resurrection, God, you have given me that permanent peace. அழியாத சமாதானத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். சொல்லுங்க, அழியாத சமாதானம். இன்னைக்கு எதை இங்கிருந்து சொல்லிட்டு போறீங்களோ அதிலே நிலைச்சு நில்லுங்க. உங்க சமாதானத்தை ஒருவனும் பறிக்க முடியாது. அழியாத சமாதானம். அல்லேலூயா. சொல்லுங்க, அழியாத. அதைதான் அப்போஸ்தலன் பவுல் பாருங்க வெளிப்பாடை பெற்று விளக்குகிறார். என்னோடு கூட இன்னொரு வசனத்துக்கு நேரா உங்களுடைய கரங்களை திருப்பி பாருங்க. பாருங்க, அவர் எழுதுகிறார். எபேசிய புத்தகத்துக்கு எழுதும் பொழுது 2வது அதிகாரத்தினுடைய 14 14ஆம் வசனம் வரையிலே சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து வாசிங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம சேர்ந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். எபேசிய புத்தகம், the book of Ephesians chapter 2 verses 14 ல இருந்து வாசிக்கலாம். எப்படி எனில், அவரே நம்முடைய, இதெல்லாம் சத்தமா வாசிக்கலாம். இயேசுவே என்னுடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையை நடுச்சுவரை தகர்த்துட்டாரு. சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தையும் நம்முடைய மாம்சத்தினாலே ஒழிந்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை, நல்ல சத்தமா வாசிங்க, பகைய சிலுவையினாலே கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கு சமீபமாயிருந்து அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்து, அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேருகிற ஸ்லாக்கியத்தை இயேசுவின் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. இது ஒரு பெரிய பிரசங்கம். இந்த பகுதி எடுத்து பிரசங்கம் பண்ணனா 5 விதமான சமாதானங்களை ஒருமுகப்படுத்துகிறார். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவருக்கும், எனக்கும், என் அயலகத்தானுக்கும், எனக்கும் எல்லா காரியத்திலும் என்ன பண்றாரு? சமாதானத்தை எனக்கும் அவருக்கு என்ன பண்றாரு? ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. அழியாதது. சொல்லுங்க, சமாதானம். எதை அறிக்கைடுங்க, உங்க வாயில அறிக்கைடுங்க. அழியாதது சமாதானம். இது நானா சம்பாதிச்ச காரியம் கிடையாது. இயேசு சிலுவையிலே சம்பாதித்து உயிரோடு கூட அதற்காய் எழுந்த இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை எனக்காய் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் பேசி சொல்லுங்க, இந்த காலையில் அதுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த உயிர்த்தெழுதல் காலையில வந்ததுடைய நோக்கம் தெரியுமா? அழியாத சமாதானத்தை கர்த்தர் எனக்காய் நிலைநாட்டினார். இயேசு, you know, sometimes we say, நம்ம சொல்லுவோம், இந்த பையனால எனக்கு சமாதானம் போகுது, இந்த வேலையினால எனக்கு சமாதானம் போயிடுச்சு, இதனால எனக்கு இல்லங்க. அது அழியாத சமாதானம், இயேசு கொடுக்கிற சமாதானம். எத்தனை பேர் சொல்லுவீங்க, இயேசு கொடுக்கிற சமாதானம் அழியாத சமாதானம்? It is a permanent peace. இயேசு கொடுக்கிற சமாதானம் ஒருத்தரும் பறிக்க முடியாது. தைரியமா சொல்லுங்க, யாரும்
பணம் இல்லைங்க அதனால குழப்பம் இல்லைங்க. பணத்தினால வர்றது இல்ல சமாதானம். யாரோ ஒரு மனுஷனால வருகிற சமாதானம். இந்த சமாதானம் உயிர்த்தெழுதினால வந்திருக்கிறது. எத்தனை பேர் அதை உற்சாகமா சொல்லுவீங்க? உயிர்த்தெழுதினால எனக்கு சமாதானம் பெற்றிருக்கிறேன். ஆனால் தான் வந்து சொல்றாரு, அங்க போய் சொல்றப்பா, இதுதான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணினேன், அதை நிரூபிக்கும்படிக்கு உங்கள் மத்தியில் இன்றைக்கு நிற்கிறேன் என்று அந்த அறைக்குள்ள வந்து இயேசு நின்றார். அல்லேலூயா. முதலாவது கர்த்தர் இந்த உயிர்த்தெழுதலை பெற்றுக் கொடுத்தது சமாதானம். அல்லேலூயா. அது என்னதுங்களா? பேதுருல வாசி என்னதுங்க அது? அழியவே அழியா. தைரியமா சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சம் உங்களை வற்புறுத்துற பேசுறதுக்கு. ஏன்னா இங்க ஒரு இன்னொரு ஆவி இங்க சுத்திட்டே இருக்குது. தூக்கம் வர்ற ஒரு ஆவி. இது பயங்கரமான பீக் டைம். நிறைய பேருக்கு எழுந்து குளிச்சதுக்கு அப்புறம் ஒரு தூக்கம் வரும், பாத்துறீங்களா? சிலருக்கு சாப்பிட்ட உடனே தூக்கம் வரும். அந்த மாதிரி நல்லா குளிச்சு கிழிச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்தோடனே இங்க அப்படியே சொக்கம். என்ன ஒண்டி தனியா போராட விட்டீங்கன்னா, நான் ஒண்டி போராடல, ஆண்டரும் சேர்ந்து போராட்டுக்கிறார் உங்களோட. எனக்கு அளவு கடந்த உடம்பு சரியில்லாத ஒரு நாளாய் தான் இங்க இருந்துச்சு. ராத்திரி எல்லாம் ஜுரம். நான் ஒரு 3-4 டோஸ் எடுத்துட்டு தான் வந்து நிக்கிறேங்க. கர்த்தர் எனக்கு பலனை தந்து இருக்கிறார். பலனை தந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்றதுக்கு அதே தொண்டை இறுக்கி பிடிக்குது கொஞ்சம் கொஞ்சம். ஆனாலும் போராடி யாருமே அதை அழிக்க முடியாது. இரண்டாவது நான் வாசிக்கிறேன் அதே வசனத்துல வாசிப்போம். 1 பேதுரு 4வது அதிகாரத்தினுடைய 2வது வசனம்ங்க. அழியாதது. 2வது என்னதுங்க? என்னங்க எல்லாம் தேடுறீங்க? மாசற்றது. அல்லேலூயா. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, மறுபடியும் நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக சொல்லிட்டு, பிதா என்னை அனுப்பினது போல நாங்கள் என்ன பண்றேன்? அல்லேலூயா. இந்த உலகத்துல வாழறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் உயிர்த்தெழுதல் மூலமாய் ஒரு நோக்கம் உண்டாயிருக்கிறது. There is a pure purpose to live in this world. அதான் முட்டாத்தனமா போயிட்டு செத்து போறேன், எதுக்கு வாழ்றேன் அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. உயிர்த்தெழுதலை நம்புறவங்க 2வது எதை நம்பணும்? நோக்கத்தை நம்பணும். சொல்லுங்க சொல்லுங்க. 2வது என்னதுங்க? 1 சமாதானம், 2வது என்னதுங்க? பர்பஸ். அல்லேலூயா. சொல்லுங்க. 1 என்னதுங்க? சமாதானம். சொல்லுங்க. பெர்மனன்ட் பீஸ் சொல்லுங்க. சொல்லுங்க நல்ல சத்தமா சொல்லுங்க. 2வது பர்பஸ். அல்லேலூயா. சொன்னார், நான் உயிர்த்தெழுந்தது ஒரு நோக்கத்துக்காய் உயிர்த்தெழுந்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த உலகம் முழுக்க என்ன பண்ணும்? நீங்க வாழ்றதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் உயிரோடு கூட எழுந்தேன். அல்லேலூயா. இந்த காலில் இந்த சத்தியத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, ஒளிபரப்புல இங்க உட்கார்ந்து கொண்டு என் வாழ்க்கையில் என்னதான் இருக்குது? ஒண்ணுமே இல்லையே, ஒன்றத்தையுமே பார்க்கவில்லையே, எந்த ஒரு விடிகாலம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கொண்டிருது. ஒரு அதை சொல்ற அந்த வார்த்தையே உங்க நம்பிக்கையா இருந்துச்சுன்னா, நீ கர்த்தரை மாற்றி அமைப்பாராக. ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை உனக்குள்ள இருக்கிறது. அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை உனக்கு ஒரு நோக்கத்தை வச்சிருக்குது. அந்த நோக்கம், அல்லேலூயா, ஆண்டவர் சொல்றாரு, the hope that I give you is not temporary. ஆமென். உனக்கு கொடுக்கிற நம்பிக்கை ஏதோ தற்காலிகமான நம்பிக்கை அல்ல, நிரந்தரமான நம்பிக்கை கர்த்தரின் வாழ்க்கையில வைத்து. நல்லா ஒரு 2 பேர் கையை தட்டி, ஒரு 10 பேர் கையை தட்டி சொல்லுங்க இந்த காலையில், ஆண்டவரே நிரந்தரமான நம்பிக்கை, நிரந்தரமான நம்பிக்கை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் ஏன் உயிரோடு எழுந்தேன்? நான் ஏன் உயிரோடு எழுந்தேன்? ஒரு நம்பிக்கை உண்டாக்க முடிக்க எழுந்திருக்கிறேன். நீ அந்த நம்பினா உன் வாழ்க்கையில் அந்த நம்பிக்கை உண்டாகும். அல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சிச்சுட்டு கவலைப்படாதீங்க. கர்த்தர் ஒரு நம்பிக்கை உண்டாக்கும்படிக்கு தான் இன்றைக்கு உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. ஒரு நம்பிக்கை உண்டு. அதனால தான் வாசிக்கிறேன் 1 கொலோசியர் புத்தகத்துல என்னோடு கூட இன்னொரு வசனத்தை பாருங்க. The book of Colossians chapter 1 verses 27. 1:27 வாசிக்கிறோம். 1 கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த. என்னோடி தெரிய வாசிக்கிறீங்க கேட்குறீங்களா? எல்லாரும் வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. 1:27 கொஞ்சம் சொல்லுங்க பக்கத்துல, நாமளும் வாசிக்கலாம். சொல்லுங்க, வாசிங்க வாசிங்க. அவங்கள பக்கத்துல சொல்லுங்க, கொஞ்சம் வாசிங்க, இந்த பைபிளை வாசிங்க, இந்த வசனத்தை வாசிங்கன்னு சொல்லுங்க. 1:27 என்ன சொல்லுங்க? புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். அதனால கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ள இருப்பதே அந்த ரகசியம். அல்லேலூயா. There's a secret to live in this world. There's a purpose. That's why God had resurrected to give that living hope in me.
எனக்குள்ள அந்த நித்திய நம்பிக்கையை, அல்லேலூயா, எனக்குள்ள அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை. எனக்கு எதை பேசிக்கொண்டிருக்கிற காலையில உங்களுக்குள்ள ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கிறது. அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை நிரந்தரமான சமாதானத்தை உனக்குள்ள ஏற்படுத்தும். உனக்குள்ள ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கிறது. உன் வாழ்க்கை முடியவில்லை. ஒரு வேலையினால, ஒரு சின்ன சூழ்நிலையினாலே என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு நினைச்சினா, இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, அவர் உயிர்த்தெழுந்ததன் மூலமாக உனக்கு நித்தியமான நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. There's a permanent peace in your life. உன் வாழ்க்கையில ஆமா நித்திய சமாதானம், நிரந்தரமான சமாதானம், நித்திய நம்பிக்கை உண்டாயிருக்குது. நல்ல கரங்களை உயர்த்தி அதை அறிக்கையிட்டு சொல்லுங்க. நித்திய நம்பிக்கை, நித்திய நம்பிக்கை, நித்திய நம்பிக்கை, நித்திய நம்பிக்கை எனக்குள்ள உண்டாயிடுச்சு. ஹல்லேலூயா. யார் அதை ஏற்படுத்தினால்? இயேசு எனக்கு அதை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. சொல்றாரு அங்க சீசர்களை பார்த்து சொல்றாரு, பா ஏன்பா அழுவுறீங்க, ஏன் கலங்கி இருக்கிறீர்கள்? நான் கலங்கும்படிக்கா மரித்தேன். சாவுனாவே ஒரு அழதான், செத்து போன ஒரு அழதான். ஆனா அந்த அழைய நிறுத்திட்டு சொல்றாரு, செத்தது சாவோடு கூட முடியல, இன்றைக்கு அது ஜீவனாய் மாறி இருக்கிறது என்று இயேசு சொல்றாரு. ஐயா ஹல்லேலூயா. அது சாவோடு கூட முடியவில்லை, ஜீவனாய் மாறி இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு இயேசு அந்த ஜீவனாய் எனக்குள்ளே மாறி இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு அந்த ஜீவனாய் எனக்குள்ளே மாறி இருக்கிறார். இயேசு அந்த ஜீவனாய் எனக்குள்ளே மாறி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு gift, பீஸ். சொல்லுங்க. ஒரு giftனாதுங்க சமாதானம்ன்ற ஒரு பெரிய அர்ப்பணிப்பை, அன்பளிப்பு ஆண்டவர் எனக்கு தந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது, என் வாழ்க்கை முடியல, என் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்குது. என் வாழ்க்கை அது என்ன? நித்தியமான ஒரு ஜீவனை கர்த்தர் எனக்கு தருகிறார். அல்லேலூயா. ஆமா, ஜீவனுள்ள நம்பிக்கை எதை தருகிறது? எனக்குள்ள ஒரு நோக்கத்தை தருகிறது. ஆமென். இந்த காலில் நம்புங்க. ஆமா, நம்புங்க. உங்க வாழ்க்கை ஓட்டங்கள் முடியவில்லை. சும்மா பாடுறதுனால மாத்திரம் இல்லை. நிறைய நேரத்தில் சூழ்நிலை நம்மை ஒடுக்கி வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு சொல்ல வைக்கும். ஆனா வாழ்க்கை முடியல. இதுக்கப்புறம் ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. என் ஆவியில ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏவப்பட்டு திரும்ப சொல்றேன், your life has never come to an end. There's a purpose in your life. யாரோ எங்கேயா தூரமா உட்காந்து கேட்டு இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு உங்களை கர்த்தர் பார்த்து சொல்றாரு, உன் வாழ்க்கை முடியல. ஏதோ ஒரு நிர்பந்தத்தினால் சில காரியங்களை செத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். ஏன்னா அந்த காரியம் அப்படி உன்னை நிர்பந்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. சே, வாழ்ந்தா என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி உனக்குள்ள இப்படி ஒரு தோணுதல் வந்துச்சுன்னா, நீங்க ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, வாழ்க்கை முடியல, நான் உயிரோடு கூட இருக்கிற வரைக்கும் நோக்கங்களும் உயிரோடு கூட இருக்கா. ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு கூட இருக்கிற வரையில என் நோக்கங்களும் உயிரோடு இருக்கணும். எத்தனை பேர் அறிக்கையிடுவீங்க? ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு கூட இருக்கிற வரையில என் வாழ்க்கையில நோக்கங்களும் உயிரோடு கூட இருக்கா. ஹல்லேலூயா. முதலாவது இயேசு என்ன பண்ணாருங்க? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. நிரந்தரமான அழியாத சமாதானத்தை எனக்காய் உண்டாக்கினார். மாசற்ற நோக்கத்தை கர்த்தரின் வாழ்க்கையில ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. There's a pure purpose. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அதே வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் அதே 20ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 20ஆம் அதிகாரங்களிலே 22ஆம் வசனத்திலே சொல்றாரு, உங்களை அனுப்புறேன், சாதாரணமாக அனுப்பவில்லை. 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர்கள் மேல என்ன பண்றாரா? ஊதி பரிசுத்த ஆவியை என்ன பண்ணுங்க? பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. மூன்றாவது, என் வாழ்க்கையில ஆமென், ஒன்றுனாதுங்க அழியாதது, இரண்டாவது மாசற்றது, மூன்றாவது வாடாதது. சொல்லுங்க, மூன்றாவது என்னதுங்க? ஏன் தெரியுமா? எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. There is a precious power in me that is always permanent in my life. எத்தனை பேர் நம்புறீங்கன்னா அவங்களுக்கு சோத்திரம். எனக்குள்ள என்ன இருக்குது? உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்றார். அல்லேலூயா. அது அர்த்தம் சொல்லும் போது நிறைய பேர் சீசன் நினைச்சாங்க, எல்லாருக்கும் ஒரு மகிமை வரட்டும். அதுதானே அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் நீங்க சொன்னபடியே, அம்மா கை தட்டுங்களா, கொஞ்சம் எல்லாம் சந்தோஷமா கை தட்டுங்க, நல்லா உற்சாகமா கை தட்டுங்க. சொல்லுங்க, சொன்னபடியே அவர் என்னை திக்கற்றவனாய் விடவில்லை. அவருடைய ஆவியானவர் என்னோடு கூட துணையாய் இருக்கிறார். ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிற வரையில எல்லாத்தையும் ஜெயமாய் நான் மாற்றி அமைப்பேன். அல்லேலூயா. ஆமா, திக்கற்றவளை உன்னை விடவே மாட்டேன். அல்லேலூயா. இந்த சீஷர்களுக்கு இத பேசுறதுக்கு அப்புறமும் நம்பிக்கை இல்லை. இவ்வளோ பெரிய ஒரு அவங்களிடத்துல நேரடியாக வந்து பேசுகிறார். ஆனாலும் பாத்தீங்கன்னா அடுத்த வசனங்கள், அடுத்த அதிகாரத்துக்கு நீங்க ஜம்ப் பண்ணி போனீங்கன்னா, 21ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா, இவைகளுக்கு பின்பு
21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோவான்ல 21 என்ன வாசிக்கிறோம்? இவைகளுக்கு இயேசு நிறைய காரியத்தை பேசி முடிச்சார். அதுக்குள்ள எதை பேசுறாரு? உனக்கு ஆமா நான் தரேன், உனக்கு சமாதானம் தரேன், உன் வாழ்க்கையில் நோக்கங்கள் முடியல, நான் எதை சொல்லி உங்ககிட்ட பேசணும் அது என்ன பண்ணல முடியல, அதை செய்யும்படிக்கு உங்ககிட்ட என்னுடைய ஆவியை தரேன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் அதை நம்பல. 21ஆம் வசனத்தை பாருங்க. என்ன 21ஆம் அதிகாரத்தில் இவைகளுக்கு சொல்லுங்க, இவைகளுக்கு. இதெல்லாம் இவ்வளோ பிரசங்கத்தை கேட்டதுக்கு அப்புறமோ நம்மால் போய் பழைய கதையை பேசும். அதை தான் இன்னைக்கு காலைல உங்ககிட்ட எச்சரித்து சொல்லிட்டு அனுப்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஆமே, இவ்வளோ பெரிய பிரசங்கத்தை கேட்டதுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே, ஏன் எனக்கு குழப்பமாகுதுன்னு தெரியலையே, நான் எப்படி தனியா பண்ண போறேன்னு சொல்லி பேசுறீனா இது இயேசு பொறுப்பல்ல, நீ நம்பலன்னு அர்த்தம். சொல்லுங்க, கரெக்டா? பிசிக்கல் மேன், அமேன், ஒரு உருவமா இயேசு அந்த அறைக்குள்ள வந்து பயந்து அவர்களுக்கு சொன்னார், பயப்படாதே, உங்களுக்கு சமாதானம். என் மேல எப்படி ஒரு நோக்கம் இருக்குதோ அது மாதிரி நீங்கள் என்ன பண்றீங்க? ஒரு நோக்கத்தை உடையவர்களா இருக்கிறீங்க. அதனால நோக்கத்தை இழந்துடாதீங்க, நான் உயிரோடு எழுந்துட்டேன்னு சொல்லிட்டாரு. அதோடு மாத்திரமல்ல, இதை செய்யும்படிக்கு நான் எதை தரேன் உங்களோடு கூட? நான் என் சரீரம் இப்ப முடிஞ்சிச்சு, ஆனா ஒரு ஆவி இருக்குது, அந்த ஆவி உங்களுக்குள்ள தர்றேன். இந்த ஆவியானவர் எங்க இருந்தார்? ஒன்றுமே இல்லாத பொழுது இந்த ஆவியானவர் உலாவி கொண்டிருந்தார். வசனம் சொல்லுது தெளிவாய், when there was nothing, when the world was empty and void, இந்த உலகம் ஒண்ணுமே இல்லாத பொழுதும் எது உலாவி கொண்டிருந்தது? அந்த ஆவி. எந்த ஆவி சூரியனை படைத்ததோ, எந்த ஆவி நட்சத்திரங்களை உண்டாக்கினதோ, எந்த ஆவியுடைய வார்த்தையினாலே வெளிச்சம் உண்டாதோ, அந்த ஆவி எனக்குள்ள வாசமாய். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அந்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் என்று இவ்வளவு பெரிய பிரசங்கத்தை சுருக்கமா பேசல, நல்லா பேசுறார், ஆணித்தரமா கூட நின்னு பேசுறார், உயிர்த்தெழு. ஆனாலும் 21ஆம் அதிகாரத்தில் வாசி, இவைகளுக்கு இயேசு என்ன பண்றார்? கடற்கரைக்கு போனா மறுபடியும் சீஷர்களுக்கு என்ன பண்றாரு? வெளிப்படுத்தினார். எல்லாம் அங்க போனா இவங்க என்ன பண்றாங்க? பழைய வேலைக்கு போயிட்டாங்க. சொல்லுங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீவனுள்ள நம்பிக்கையை புரிந்து கொள்ளவில்லை. இன்னைக்கு காலைல அதுதான் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க. சாதனை இல்லை அது. நிறைய பேர் இன்னைக்கு ஈஸ்டர் ஆச்சேன்னு வரணும்னு வந்திருப்பீங்க. அது கர்த்தருக்கும் உங்களுக்கும் தெரியட்டும். எனக்கு அவ்வளோ பெரிய திருப்தி அதில். இந்த ஈஸ்டரு, இந்த குட் ஃப்ரைடே, அப்புறம் இந்த கிறிஸ்மஸ்ஸு, இதுக்கெல்லாம் வரதில் பெரிய அந்த அட்டண்டன்ஸ் போட்டு வந்து பண்ணுற ஆராதனையில் அவ்வளோ பெரிய திருப்தி கிடையாது. நான் நம்புறது என்னவென்றால், எப்பொழுதும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அதை நான் எப்பொழுதும் அங்கீகரித்து கொண்டே இருக்க வேண்டாம். அதுதான் நமக்கு வேண்டிய முக்கியமான நம்பிக்கை. அப்ப இவங்க கேட்ட அந்த அது ஒரு பெரிய பிரசங்கம் தான். உயிர்த்தெழுந்து வந்து முதல் பிரசங்கத்தை சீஷர்கள் பூட்டப்பட்டிருந்த அறைக்குள்ள வந்து சொல்றாருப்பா, பயப்படாத, நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். மீன் பிடிச்சிருந்தேன், ஆயத்தூரில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன், பல காரியங்களை செய்து கொண்டிருந்தேன், உங்களை 12 பேரை நான் தேர்ந்தெடுத்தேன். சரி, ஒருத்தன் என்ன பண்ணிட்டான்? மறுதடிச்சுட்டான். அந்த 11 பேரு உங்களை இன்னும் பெருக்கிறதா என்னுடைய நோக்கம். அதுக்கு தான் உங்களை தேர்ந்தெடுத்தேன், அதற்காக தான் உங்களை அழைச்சி சும்மா கூட்டு வந்து பாதி வழியில விட்டுட்டு போறது என்னுடைய வேலை இல்லை. உங்களை தேர்ந்தெடுத்ததே ஒரு நோக்கத்துக்காக தேர்ந்தெடுத்தேன். You could have been something else. You don't need to be sitting in the church today to fulfill worldly goals. எதையோ செய்யணும்னா இன்னைக்கு இந்த சபைக்குள்ள வர வேண்டிய அவசியம் இல்லை. போய் படிங்க, எதையோ செய்யலாம், பெரிய பெரிய உத்தியோகங்களை போன அதல்ல. நான் ஏன் உங்களை தேர்ந்தெடுத்தேன் என்றால், ஒரு நித்திய நம்பிக்கையை நீங்கள் செயல்படுத்தும்படிக்கு உங்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அதற்கு உதவி செய்யும்படிக்கு தேற்றரவாளனாகிய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் வல்லமையை தருகிறவர், பலத்தை தருகிறவர். முடியாததை, இயலாததை செய்யக்கூடிய வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. அந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆனா அதை நம்பாம இந்த ஆராதனை முடிச்சோன்னு நிறைய பேர் அங்கங்க போவோம், எங்கெங்கயோ. அது தற்காலிகமா இருக்கலாம். ஆனா ஒரேடியா ஆண்டவரே விட்டுட்டு நீங்க திரும்ப பின்மாற்றமாய் போய் பேசுவீர்கள் என்றால், அது இந்த நாள்ல காலையில வந்து கேட்ட அந்த பிரசங்கத்துக்கு எந்த ஒரு உதவியும் இல்லை. அப்படிதான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சர்வீஸ் முடிச்சுட்டு இன்னைக்கே போய் சரக்கு அடிப்பாங்க. ஈஸ்டர் கொண்டாடணும்ல, செலிப்ரேஷன்ல முடியணும். காலைல ஆராதனை முடிச்சுட்டு செலிப்ரேஷன்ல போய் என்ன பண்ணோம்? முடியணும். சொல்றாரு, வாழ்க்கையில நம்பிக்கை வச்சிருக்கிறேன், உன்னை கொண்டு செய்யும்படிக்கு நான் திட்டம் வைத்திருக்கிறேன், அதற்கு உதவி செய்யும்படிக்கு உன் கூடவே இருக்கிறவர் நான். அல்லேலூயா. எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க?
எத்தனை பேருக்கு புரியுதியா நீ காலையில? Your purpose is not over. To fulfill that purpose, there's a power that is installed into your life. இந்த மாதத்தினுடைய முதல் நாள்ல இருந்து அதுதான் உங்களோட கூட பேசி இருக்கிறேன். எபேசிய புத்தகத்தின் 3வது அதிகாரத்துக்கு வாங்க, அங்க கொஞ்சம் கனெக்ட் பண்ணி முடிச்சிடுறேன். எபேசிய புத்தகத்தின் 3வது அதிகாரம், the book of Ephesians chapter 3. அப்போஸ்தலன் பவுல் சொல்றார் 20ஆம் வசனத்துல என்ன சொல்றாருங்க? நான் வேண்டிக் கொள்கிறதற்கும், எல்லாம் எடுத்து வாசிங்க, வாசிங்க வாசிங்க வாசிங்க. நான் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய், மிகவும் அதிகமா சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தையை பேசுங்க. ஆமா, if you want to dream big, there's a God even bigger than this, it is in you. பெருசா நீங்க தரிசனம் வச்சிருக்கீங்களா? அதை விட பெரிய ஆண்டவர் உனக்குள்ள இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும். ஒரு கம்பெனியில் அக்கௌண்டண்டா இருந்து நான் சிஇஓ ஆகணும்னு நினைக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் அதை கரெக்டா செஞ்சு ஆண்டவர் எனக்கு வாய்க்க பண்ணுவார் என்று நம்பிக்கொண்டிருந்தால் அது நிச்சயமாய் நடக்க வல்லமை. ஏன்னா உனக்குள்ள நீ வேண்டுகிறது நினைக்கிறதற்கு மேலான ஒரு ஆண்டவர் உனக்குள்ள இருக்கிறார். யார் தான் நம்புறீங்க? எத்தனை பேர் அதை நம்பி சொல்றீங்க? நான் வேண்டுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமான எனக்குள்ள கிரியை செய்கிற ஒரு வல்லமை இருக்கிறது. இந்த வல்லமை எங்க தெரியுமா வந்துச்சு? உயிர்த்தெழுதல்ல வந்திருக்குது. அதுதான் ஜீவனுள்ள நம்பிக்கை. எத்தனை பேர் நல்லா உற்சாகமா ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்க? முடிச்சிடறேன் சார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடறேன் சார். நீ எல்லாம் வீட்டில் போய் தூங்குங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் என்னோடு கூட அசைவாடி சொல்லுங்க. என்னதுங்க? உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்கு இருக்கிறது. அது கிரியை செய்கிற வல்லமை. கடந்த நாட்கள் அதுதான் உங்களோடு கூட பேசுற. ஒரு மனுஷன் உட்கார்ந்து யோசிக்கிறான். கிதியோன் உட்கார்ந்து யோசிச்சு கொண்டிருக்கிறான். இது எப்படி சாத்தியமாகும்? 7 வருஷம் நடக்காதது, இனி நடக்க வாய்ப்பே இல்லை. ஆனாலும் ஒரு நம்பிக்கை எனக்குள்ளன்னு சொல்லி உட்கார்ந்து போர் அடிக்கிற இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற மனுஷனிடத்துல ஆண்டவர் வந்து பேசுறார். பராக்கிரமசாலியே, பயப்படாத, உனக்குள்ள கிரியை செய்கிற ஒரு வல்லமை இருக்கிறது. நீங்க உயிர்த்தெழுதல் நாள் காலையில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்க உங்களை பார்த்து சொல்ற, உங்களுக்குள்ளே ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கிறது. அந்த வல்லமை உங்களை காட்டிலும், நீங்கள் எண்ணுகிறதை காட்டிலும் மிக அதிகமாய் கிரியை செய்கிற ஒரு வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. அது உங்களுக்கு சுகத்தை தரும், உங்களுக்கு அற்புதத்தை செய்யும், உங்களுக்குள்ள நீங்கள் வைத்திருக்கிற உங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றலாம், உங்களுடைய கற்பனைகளுக்கு மேலால் பெரிய காரியங்களை செய்கிறதற்கு உங்களுக்குள்ள ஒரு வல்லமை இருக்கிறது. அததான் சார் இன்னைக்கு காலையில் பேசிக்கிறேன். அதுக்குதான் கர்த்தர் கொஞ்சம் மேலனை தந்திருக்கிறார் இன்னைக்கு நின்று பேசுறதுக்கு. நான் நம்புறேன் கொஞ்சம் பேர் அதை பிடிச்சிட்டு போங்க. உயிர்த்தெழுந்த இயேசு அன்றைக்கு சீஷர்ல வந்து சொல்றாரு, உனக்கு சமாதானம். உன் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படிக்கு இன்னைக்கு நான் ஜெயமாய் பெற்ற ஒரு வல்லமை உனக்குள்ள தர்றேன். ஆனா உடனே மறந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க? வேலையை தூக்கிட்டு போயிட்டானுங்க. சொல்லுங்க, அதை மாத்திரம் செய்திடாதீங்க. நீங்க என்ன பண்றாதீங்க? பிக்னிக் போங்க, ஃபேமிலியா லஞ்சுக்கு போங்க, டின்னருக்கு போங்க, எதை வேணா செய்யுங்க. ஆனா இயேசுவை விட்டுட்டு பின்மாற்றத்தில் மாத்திரம் என்ன பண்றாதீங்க? போயிடாதீங்க. ஏனென்றால் உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு உங்களுக்குள்ள வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கையை தட்டுங்க. முன்னால இருந்து பின்னாடி, தம்பியெல்லாம் கை தட்டுங்கடா, பின்னால உட்காந்துருக்கலாம், சொல்லுங்கடா, எனக்குள்ள ஒரு வல்லமை இருக்கிறது. அது கிரியை செய்கிற வல்லமை. அன்னைக்கு சீசர் இடத்துல சொல்றாரு, அப்பா அதை தான் உங்களுக்கு தந்தேன். பாருங்க, எனக்கு என்னன்னா, சவுல் ஆகிய பவுலுக்கு இப்படி இவ்வளவு பெரிய வெளிப்பாடு சொல்றாரு. ஏன்னா அவர் வீழ்ந்த உடனே கண்கூடாய் பார்க்காத இயேசு அவர் இடத்துல பேசுறாரு. விழுந்துறாரு, தள்ளி விட்டாங்க, கீழே விழுந்துச்சு, கண் குருடா மாறிட்டாரு. ஆனால் குருடாக்கப்பட்ட சூழ்நிலையில ஒன்றை பார்க்கிறார், இயேசு தனக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையை பார்த்துட்டார். அந்த வல்லமை தனக்குள்ள இருக்கும்போது அடிமைத்தனமோ, நாசமோ, சாபமோ, சாவோ எது எனக்கு விரோதமாய் வந்தாலும் அது என்னை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் எனக்குள்ள ஒரு வல்லமை வந்துடுச்சு. அந்த வல்லமை என்னை உயிர்ப்பித்து விட்டது. இனி அவருக்காக எழுந்து நான் காரியங்களை செய்கிறதற்கு ஏதுவான ஒரு வல்லமை எனக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறது. Ever living hope. உயிர்த்தெழுதலில் நான் பெற்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? சொல்லுங்க சார். ஜீவனுள்ள நம்பிக்கை. ஜீவனுள்ள நம்பிக்கை. நீ காலைல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போங்க. இங்கிருந்து ஸ்ட்ராங்கா போய் சொல்லுங்க, அது அழியவே அழியாது, அது வாடாது, அது மாறவே முடியாது. அதாவது 3 வார்த்தை அழகா யூஸ் பண்ணிட்டார் பேதுரு. ரொம்ப அழகான வெளிப்பாடு. என்ன சொன்னாருங்க? அழியாது, மாசற்றது. ஆமா, அழியாது, மாசுனா பியூர்.
இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொள்ற எதுவுமே பியூர் கிடையாது. ஆனா கர்த்தருடைய ஆண்டவர் தரது பியூர். ஹல்லேலூயா. என்னென்னமோ ஃபில்டர் போட்டு எதையோ பண்றான், ஆனாலும் பியூரா கிடைக்காது. தண்ணியே உட்காந்து எவ்வளோக்கு அவங்க என்ன பண்றானுங்க, அதை சுத்தம் பண்ணாலும் சுத்தம் பண்ணதுக்கு போட்ட பிறகு அவன் சொல்லுவான் 99.99 ஒரு 1% விட்டுருவான். ஏன்னா சொல்றான், எப்பா என்னால 100% தான் பண்ண முடியாது, எதையுமே என்னால சுத்தப்படுத்தி தர முடியாது. ஆனா ஆண்டவர் தருகிறது எல்லாமே சுத்தம். எத்தனை பேர் நம்புறீங்க ஐயா? எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த காலையில் எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஜீவனுள்ள நம்பிக்கை அது சுத்தமான நம்பிக்கை. அதற்குள்ள எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவர் நான் இதை செஞ்சா நீ எனக்கு இது செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஆண்டவர் அப்படி யோசிக்கிறவரே இல்லை. உங்ககிட்ட எல்லாம் எதிர்பார்த்து அவர் என்ன பண்ணல, எதையுமே செய்யல. அப்படிப்பட்டவர் என்னுடைய ஆண்டவரா இல்லை. அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாம நீ எத்தனை வாட்டி அவரை துப்புனாலும் திட்டினாலும் இல்ல மறுதடிச்சாலும் அவருடைய அன்பு சுத்தமான அன்பா இருந்து கொண்டே தான் இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் அதுக்கு ஒரு ஆமேன் சொல்லுவீங்க? அவருடைய அன்பு தூய்மையான அன்பு, மாசற்ற அன்பு, நிலையான அன்பு. அல்லேலூயா. அதான் பவுல் சொல்றாரு, எப்பா அதை செய்து முடிக்க, திட்டங்களை செய்து முடிக்க எனக்குள்ளே ஒரு வல்லமை இருக்கிறது. சொல்லுங்க, அதை செய்யறதுக்கு எனக்குள்ள ஒரு வல்லமை இருக்கிறது. எனக்குள்ள அதை கிரியை செய்கிற ஒரு வல்லமை இருக்கிறது. இதை புரிஞ்சுக்கல சீஷர்கள் அன்றைக்கு. அதனால தானே பட்டா வலையை தூக்கிட்டு போயிட்டு கடலை குதிச்சானுங்க. இன்னைக்கு அது அந்த வாழ்க்கை எனக்கு வரக்கூடாது. ஒரு நாளா ஒரு காரியம் நடக்கலன்னும் போது, ஒரு காரியம் அமைதலா இருக்கும் பொழுது, காத்திருக்கும் பொழுது என் வாழ்க்கை ஒரு நாளும் பின்மாற்றத்தில் போகவே கூடாது. எத்தனை பேர் அப்படி பொறுத்துணையோடு கூட சொல்லுவீங்க? அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே என் வாழ்க்கை போகவே கூடாது. சில நேரங்களில் சில தாமதங்கள் இருக்கும். கடந்த வாரத்தில் உங்களோடு சொன்னேன், போன வாரத்துக்கு முந்தின வாரம் இன்னைக்கு சனிக்கிழமை சொன்னேன், your test is a place to trust God. உன் பரீட்சையில தான் இன்னும் அதிகமா கர்த்தரை என்ன பண்ணோம்? எத்தனை பேர் சொல்லுவீங்க, பரீட்சையில தான் காரியங்கள் தாமதமா இருக்கும்போதுதான் இன்னும் அதிகமாய் நான் நம்புவேன். சில தாமதங்கள் மத்தியில தான் இன்னும் அதிகமாய் நம்புவேன். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை போல நான் இருக்க முடியாது, நான் இன்னும் அதிகமாய் என்னுடைய பரீட்சையில கர்த்தரை நம்பிக்கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. ஏன்னா அந்த பரீட்சை என்னை ஒரு ஜெயத்துக்குள்ள தான் கொண்டு வரும். அல்லேலூயா. அதான் இன்னைக்கு காலையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை கர்த்தர் தந்திருக்கிறார். அதுல சமாதானம் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்குள்ள என்ன தந்திருக்கிறாரு? நம்பிக்கை தந்திருக்கிறார். ஜீவனுள்ள நம்பிக்கை. எத்தனை பேர் சொல்றீங்க ஜீவனுள்ள நம்பிக்கை? ஒரு நோக்கம் வாழ்க்கையில் இருக்கிறது, அதை செயல்படுத்தும்படிக்கு. ஆமா, உயிரோடு வந்த இயேசு இன்னைக்கு அவங்கள பார்த்து சொல்ற, போ. அதான் நம்ம ஊழியக்காரங்க நிறைய பேர் மேல ஊதிடுறாங்க. இன்னைக்கு இன்டர்நெட் உலகம் ரொம்ப இதுவானதுலேருந்து திட்டுறது இப்பதான், எப்பா கேர்ஃபுல்லா இருங்கப்பா, சோசியல் மீடியாவில் போயிட்டு மூஞ்சில போய் ஊதி நிற்கிறீங்க, காதல ஊதுறானுங்க, மூஞ்சில ஊதுறானுங்க. ஏன் இயேசு பண்ணிட்டாருன்ட்டு. அன்னைக்கு அவரு பண்ணாரு. எல்லாம் நேரத்துக்கு என்ன பண்ணாத, வாயை கொண்டு போயிட்டு என்ன பண்ணாத, ஒருத்தெல்லாம் கூட்டு போய் வாய் மேலே வச்சு ஊதுறான். அவெல்லாம் என் கையில கட்சானா திட்டி விட்டுருவோம். நல்லா எதுக்கே அதெல்லாம் பண்ணிட்டுக்கிறீங்க, இதை பிடிச்சிக்கிறானுங்க. அவர் நம்மகிட்டலாம் வந்து ஊதின்னு இருப்பார். அவங்க கிட்ட வந்து அவர் சொல்லிட்டார், அவ்வளவுதான். எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லிட்டார், அவ்வளவுதான். சொல்லிட்டாரு, என்கிட்ட சொல்லிட்டாரு. சொல்லுங்க, சொல்லிட்டார். உயிர் தெழுந்துட்டாரு. சத்தமா சொல்லுங்க, உயிர் தெழுந்துட்டாரு. உயிர் தெழுந்து விட்டார். அது உயிர் தெழுதனால பவுல் சொல்றதா எனக்குள்ள இருக்குது. எனக்குள்ளே அதிகமாய் கிரியை செய்கிற ஒரு வல்லமை இருக்கிறது. சொல்லுங்க, அதிகமா. ஆமா, கிதியோன மாதிரி பேசக்கூடாது. கிதியோன் என்ன சொல்றப்பா, எதனால நம்புறது? அன்னைக்கு அது எழுதப்பட்டது. ஏன்னா அவருடைய 7 வருஷம் போராட்டம், இவ்வளவு பெரிய விளக்கம் இல்லை, இவ்வளவு பெரிய பிரசங்கெல்லாம் கேட்கலாம். அதனால எதனால நான் நம்புவேன்? எனக்குள்ள ஒரு பெரிய வல்லம் இருக்குது, நீங்க என்ன கொண்டு செய்வீங்க, எதனால நம்புவேன். ஆனா ஆண்டவர் சும்மா இல்ல, அதற்கு திரும்ப நிரூபிக்கிறார். நல்லா வாசித்து பாருங்க, ஆண்டவர் நிரூபிக்கிறார். அவர் சொல்றான், ஒரு தோலை தூக்கி போடுவேன், அந்த தோல் மேல என்ன வரணும், அது மேல மாத்திரம் பனி படணும், சுத்தி பனியோட ஆண்டவர் செஞ்சாரு. இப்போ திருப்பி ஆண்டவரே கேட்கிறாரு, ஆண்டவரே இப்ப அந்த தோல் காஞ்சிருக்கணும், சுத்தி என்ன பண்ணா செய்யறாரு. ஏன்னா ஆண்டவர் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறவராயிருக்கிறார். நீ கேட்கிற எதையுமே கர்த்தர் ப்ரூவ் பண்ண முடியும். எத்தனை பேர் சொல்லுவீங்க, நான் கேட்கிற எல்லாவற்றையுமே அவர் நிரூபிப்பார். நான் கேட்கிற எதை வந்தாலும் கர்த்தர் எனக்காக செய்வார். ஏனென்றால் அந்த உயிர்த்தெழுதல் நம்பிக்கை எனக்குள்ள இருக்கிறது.